எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொலக்கட்டை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கொலக்கட்டை வீடியோ தான். என்னடா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே கொலக்கட்டை வீடியோ கொண்டு வரேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குங்க. நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு சீக்ரெட்டான ஒரு ஸ்டெப்பு நான் வந்து சொல்கிறேன். அதன்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கு சாஃப்டான கொலக்கட்டை கிடைக்கும். இப்போ நான் வந்து தேங்காய் நாட்டு சர்க்கரை போட்ட ஒரு இனிப்பு கொலக்கட்டை மட்டும் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எதுக்கு நான் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நாங்கள் அன்றைக்கி கொலக்கட்டை வச்சுருந்தோம். அவிக்கும் போது ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதை வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து ஸ்டெப்பை சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு. அவங்க வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு முறைப்படி தான் நான் இப்போ நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக பிராமினில் அந்த மாதிரி பண்ணுவாங்க போல். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அரிசி மாவு இருக்கு இல்லையா, கொலக்கட்டை மாவு, நீங்கள் 2 கப்பு அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா 4 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். 2 கப் அரிசி மாவுக்கு 4 கப் தண்ணி. அதுமாரி நீங்கள் 4 கப் எடுத்திங்கன்னா 8 கப் தண்ணி, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 2 கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 4 கிளாஸ் தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவும் லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இப்படி இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மாவும் வெந்துடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா வந்துடும். உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கிளறும் போது உங்களுக்கு சாஃப்டான கொலக்கட்டை கண்டிப்பாக கிடைக்கும். நான் அவங்க சொல்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக எனக்கும் நல்லா வந்தது. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லைட்டாக மாவு எடுத்துகிட்டு அந்த மாவில் நீங்கள் உப்பு தண்ணி சேர்த்துட்டு அதை தெளித்து விட்டு தான் நீங்கள் பிசைவீங்க. பட் அப்படி பிசைகிறத காட்டிலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிஜமாகவே சாஃப்டான கொலக்கட்டை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு நான் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து தண்ணிக்கு வச்சோன்னே உள்ளே போட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டிட்டு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அந்த மாவில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். இது சிம்பிளாக சொல்லணுன்னா, அந்த களியெலாம் கிண்டுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி ஃபார்மெட்டு தான். இந்த மாதிரி நீங்கள் கையில் தண்ணி வச்சுட்டு அந்த மாவை தொட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது. ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம கிளறிக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கிளறிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். சூடோடு பண்ணுனா நமக்கு வந்து இதாக இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வச்சுட்டு நான் தொடுறேன், எனக்கு வந்து ஒட்டவே இல்லை. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மோல்டில் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக வந்து கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் மாவுலேயும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த தண்ணி கொதிக்கும் தெரியுமா, கொதிக்கும்போது அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு அப்ளை பண்ணாலுமே நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி மோல்டிங்கில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி லைட்டாக தட்டி, இப்போ நான் கொஞ்சம் திக்காக தட்டியிருக்கேன். நீங்கள் லைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கலாம். தட்டிட்டு இந்த மோல்டில் வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே பூரணமோ இல்லைனா தேங்காவோ எது வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இட்லி சட்டியில் போட்டு வேக வைக்கும்போது சூப்பரான சாஃப்டான கொலக்கட்டை உங்களுக்கு தயாராகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணி. அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பரான பஞ்சுன்னு மெத்துன்னு சாஃப்டான கொலக்கட்டை நமக்கு தயாராகிட்டு. இது வந்து விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் நம்ம கொலக்கட்டை வைக்கணும்னு இல்லை, எப்போனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா சூப்பராக இருக்குதே, சாஃப்டாக இருக்குதேன்னு சொல்லுவீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்களும் உங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே இந்த மாதிரி சாஃப்டாக வரலன்னு சொல்லி எனக்கு வேறு ஒருத்தவங்க சொன்ன ஐடியாவை தான் பயன்படுத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.